Hello traders, welcome to GAT Gold Analysis Tamil. Okay, right. So நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று அனாலிசிஸ் போது ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் ப்ரைஸு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கேண்டலோட க்ளோசிங்கை பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ டெய்லி கேண்டலோட க்ளோசிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்பின்னிங் டாப் டைப்பாக இருந்தாலும் அதை நம்ம கூர்ந்து கவனிச்சோன்னா என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த பெரிய கேண்டல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பெரிய கேண்டலு இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போனா நம்ம இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கிறதுனால ஸோ மேபி நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட லோவை இன்றைக்கி வந்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த கேண்டலோட லோவை உடைக்க சான்சஸ் இருக்குது. அல்டிமேட்டாக இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்கிற இந்த 350 லெவல், ஓகேங்களா, இந்த லோவை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இந்த செல்லிங் சைடில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 2350 உடைக்கிறதுக்கான அல்டிமேட் டார்கெட்டாக இந்த வாரம் வந்து உடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி என்ன இதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த லோவை உடைக்கிறதுக்கான சான்சஸாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் பார்த்துலாம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தான் நம்மளுக்கு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? மேலே நம்மளுக்கு சப்ளை இருக்குது. ஸோ சப்ளையோட லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நேற்று நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ 2413 2432. ஓகேங்களா? இதுதான் வந்து சப்ளையோட லெவல். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, சப்ளையை டச் பண்ணல. சப்ளையை டச் பண்ணாமல் நம்மளுக்கு கீழே விழுந்துருக்கு. சரிங்களா? ஆனால் நம்ம பார்த்தோன்னா 15 மினிட்டில் பார்க்குறோம்னு வச்சுங்க, 15 மினிட்டில் நம்மளுக்கு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை, அதாவது இந்த ஏரியாவில் இருக்க சப்ளையை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, செல்லிங் தான் எதிர்பார்க்கணும். ஸோ ஒரு சப்ளை ஏரியாவிலேருந்து செல்லிங்கை நம்ம எதிர்பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை வந்து ஏற்கனவே, அதாவது இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அந்த சப்ளை வந்து ஏற்கனவே வந்து டச் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் அந்த சப்ளையை வந்து எடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்குது பார்த்தீங்கன்னா 2 சப்ளை கிடச்சிருக்கு 15 மினிட்டில். ஓகேங்களா? சப்ளை நம்பர் 1 எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2388, அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ஒரு சப்ளை ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? 2388லேருந்து 2392 இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2396லேருந்து 2402, ஓகேங்களா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்ளை பக்கத்தில் தான் நின்றுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஓவரால் ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இந்த லோவை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? செல் சைடில் இருக்கும். ஸோ இந்த லோவை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று இந்த சப்ளைலேருந்து ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா மேலே இருக்க சப்ளைலேருந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க சப்ளையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க, இந்த சப்ளை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த இடம் வந்து சப்ளையை டச் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ சப்ளையை டச் பண்ணாமல் தான் கீழே வந்துருக்கு. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து, அதாவது இதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்டாக நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு டிமாண்டும் இருக்குது. ஸோ ப்ரைஸு அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டை டச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்த்து ஒன்று கீழே வந்து ஸ்வீப், அதாவது என்னென்னா விக்கும் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லோவை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸை நல்லா அக்ரெசிவாக புஷ் பண்ணி இந்த டிமாண்ட், அதாவது இந்த சப்ளையை டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது கீழே வந்து இதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றது நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த லோ உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து
இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, 2 சப்ளை இருக்குது. 2 சப்ளைலேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஃபர்தராக வந்து கீழே போகலாதா இல்லையாடுறது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து இதுதாங்க. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த லோவை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா. 2370. ஓகேங்களா. இந்த லோக்கான வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் வருதா இல்லையான்றது. ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இது வந்து இந்த சேனலில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கோல்டை பற்றின அனாலிசிஸ் நம்ம போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா கோல்டை வந்து எப்படி ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் கிரிப்டோவில் இருக்கிறதுனால ஸோ கோல்டை பற்றி தெரியல. ஸோ கோல்டு வந்து ஃபாரெக்ஸ் மூலிமா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது எப்படின்றது நான் வந்து அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீக்கெண்டில் நான் போடுற மாதிரி இருக்கேன். ஓகேங்களா. ஒரு சனிக்கிழமை போடுற மாதிரி பிளான் பண்ணுறேன். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக என்னோட டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.